ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரமேஷ். வெல்கம் டு மை சேனல். என் வீடியோ பார்த்து ரசிக்கிற எல்லாருக்கும் என் மனமான நன்றிகள். என் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் என் மனமான ஆசிரியர்கள். சிறு குழந்தைகளுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என் வீடியோவை பார்த்துட்டு ரசித்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க. விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் பார்த்துருப்போம். கடவுளை பற்றி பேசுகிறேன். கடவுள் சில பேர் வணங்குவாங்க, ஓகே. சில பேர் பயத்தில் விழுவாங்க, சில பேர் பக்தியில் வணங்குவாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தது எந்த மாதிரி பார்த்துருக்கீங்களோ கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தது ஒரு வாரத்தில் கோயிலுக்கு போகிறது, அதுக்கப்புறமா கோயிலுக்கு போயிட்டு என்ன வேணும்னு கேட்குறது. சில பேர் வாரத்தில் 2 நாள் போகிறது, இப்படிதான் பார்த்துருக்கோம். இதெல்லாம் நான் காமனாக பார்க்குறேன், ஓகேங்களா. புதுசாக நான் பார்த்து ஒரு ஆச்சரியப்படாத விஷயம் நான் பார்த்தேன். ஒரு நபர் அந்த பக்தி ஒரு ஒரு உச்சக்கட்டத்துக்கு போனால் எப்படி இருக்கும், அவரை பார்த்தா நான் இது பண்ணேன். எப்படின்னா, அந்த பக்தியிலே அவர் வேலைக்கு போகும்போதும் வீட்டில் இருக்கும்போதும் எப்போவுமே அந்த பக்தியிலே இருக்கார். ஸோ இது உண்மையா பொய்யா, இல்லை இது ஒரு வியாதியா? உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரையும் ஒரு பக்தின்றது ஒரு அளவு தான் இருக்கணும். ஆனால் அதுவே ஒரு இதுவாகிடுச்சுன்னா அது வேறு ஏதாச்சும் வேணுமா இருக்கணும், இல்லைன்னா பயத்தோடு தான் இருக்கணும். சில விஷயம் சந்திக்கிறேன். நமஸ்தே, பாய்.